ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்கள் பார்த்துருக்கேன் ரிக்கிஜா தமிழ். நம்ம எல்லாருமே நான் இப்போ சொல்ல போகிற சிச்சுவேஷனை கண்டிப்பாக வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதுவும் பர்டிகுலராக எமர்ஜென்சியான ஏதோ ஒரு டைமில் நான் கரெக்டாக அந்த ஆன் டைமுக்கு நான் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்னதான் வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பினாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வரல அப்படின்னு சொல்லி நின்னாலும் சரி, இல்லை பஸ் வராது, பஸ் வந்து சம கூட்டமாக வருது, ஃபுட்போலில் வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தான் கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் வந்து ஏற மாட்டோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓலா ஊபரில் போயிட்டு செக் பண்ணுவோம். அந்த டைம்லன்னு பார்த்து ஆட்டோ டிரைவர்ஸோ இல்லை கேப் டிரைவர்ஸோ எதுவுமே புக் ஆகாமல் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறுத்து போயிருப்போம். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே சரி நம்மளை சுற்றி ஏதோ ஆட்டோஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா தேடுறதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்லேருந்து, நான் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு நான் குரோம்பேட் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன், குரோம்பேட்லேருந்து பம்மலுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் உடனே வந்து அந்த ஆப்பில் ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்க 150 ரேடியஸ்க்குள்ளே 150 மீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்க ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஆன் த வே சவாரியில் இருக்கார். இஃப் இன்கேஸ் அவர் வந்து தாம்பரத்துலேருந்து வந்துட்டு இருக்கார், தாம்பரத்துலேருந்து ஆல்ரெடி ஒரு 2 பேரை ஏற்றிட்டு சவாரியாக வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து சரி குரோம்பேட்டில் வந்து நிறுத்தி கேட்கறதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி ரெக்வஸ்ட் போட்டிருந்தோம், அதையும் அவருக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து போயிருக்கும். இந்த மாதிரி குரோம்பேட்டில் ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு, அவர் பம்மல் வரைக்கும் போகிறாருன்னு. அவர் ஆல்ரெடி வந்து அனகாபுத்தூர் போகிற வரைக்கும் தான் அந்த சவாரி வச்சிருக்காருன்னா அவருக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை, நான் போகிற வழியில் இன்னொரு கஸ்டமர் ஏற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக வந்து குரோம்பேட்டில் வந்து நிற்பாரு. நம்மளும் ஏறி ஆன் டைமில் வந்து போயிடுவோம். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காக எப்போ ஆட்டோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போய் தேடி அலையிறதுக்கு பதிலாக இந்த ஆப்லேயே வந்து கொடுக்கலாம். இப்படி ஒரு கான்செப்டை நம்ம சென்னை ஐஐடி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆப் பில்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. QPO அப்படின்ற பேரில் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி வந்து இப்போதைக்கு OMR ரூட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர்ஸ் இவங்க 2 பேருமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய டிரைவர்ஸ் வந்து கனெக்ட் ஆகல, கூடிய சீக்கிரத்தில் நிறைய பேர் கனெக்ட் ஆனாங்க அப்படின்னீங்கன்னா இது கிட்டத்தட்ட கனெக்டிங் பீப்புள்ஸ் மாதிரி சூப்பராகவே யூஸ் ஆகும். இந்த ஆப்பில் இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் எதுவுமே வந்து காமிக்கல, டிரைவர் சொல்கிற ப்ரைஸ் தான். டிரைவர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸ் மூலமாக தான். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ வந்து நம்ம லோக்கல் ஷேர் ஆட்டோஸை ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இது அதில் இன்னும் நிறைய ஆட்டோஸ் வரும்போது நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இப்போ எப்படி செலோ ஆப் வந்து ட்ராக் பண்ணுறோம், செலோ ஆப்பில் போயிட்டு நம்ம எப்படி MTC பஸ்ஸை ட்ராக் பண்ணுறோமோ இல்லை சென்னை MTC ஆப்பில் போயிட்டு எப்படி பஸ்ஸை ட்ராக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த IIT சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டயும் நம்ம தனியாக அவங்க எதனால இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் தென் இதில் இருக்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இவங்களோட ப்ராசஸ் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குது, அண்ட் தென் இவங்க கமிஷனும் வாங்கலை, நாங்கள் வந்து டிரைவர் கிட்ட இருந்தோம் கமிஷன் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் அவங்ககிட்டயே கேட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காகவே ஒரு தனியான ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. நீங்கள் OMR ரூட்டில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா QPO அப்படின்ற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா டிரைவர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கஸ்டமராக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை சொல்லும் வந்து நான் நந்து.